சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் இன்றைய நாளிலே தியானிக்க கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைய நாளிலே நான் பேச இருக்கிற செய்தி எப்படி என்றால், உங்களுடைய வாழ்க்கையை இல்லை இருக்கிற சில காரியங்களை புரட்டி போடும். அப்படி என்ன செய்தி என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டால், ஆண்டவருடைய குணாதிசயம் எப்படி என்று சொல்லி பல இடங்களில் நம்ம பார்க்கலாம் பரிசுத்த வேதாகமத்தில். ஆனால் நான் சில சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் அவருடைய அன்பை பற்றி நம்ம அநேகம் பேசுகிறது. அவர் எங்களுக்காக மரித்தார், சிலுவையிலே தொங்கினார், அடிபட்டார். ஆனால் அவருடைய அன்பினுடைய ஆழம் எத்தையதென்று இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இந்த செய்தியை காது கொடுத்து கேட்டீங்கன்னு சொன்னால் விளங்கி கொள்ளுவீங்க. நிச்சயமாக இன்றைக்கு நான் வளமையாக என்னுடைய செய்திகளில் இவரைய பதங்கள் பாவிப்பது வழக்கம். ஆனால் இன்றைக்கு அப்படி எதுவுமே இல்லை. இன்றைக்கு பொதுவான ஒரு காரியம் பேச போகிறேன். ஆனால் வேதத்தை நன்கு வாசித்தவர்கள் கூட நீங்கள் வாசிச்சிருப்பீங்க இந்த சம்பவம் எல்லாம். ஆனால் இப்படி ஒன்று இதுக்குள்ளே இருக்கா என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேச இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல அநேக ஜனங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யார் யார் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பேசுவார். ஓகே, ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தில் 209வது பக்கம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஓகே, எடுத்துட்டீங்களா? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அது ஒரு வசனம், அவ்வளவுதான். என்ன இல்லையா? பட்சபாதம். தேவன் பட்சபாதம் உள்ளவரா? தேவன் அநியாயம் செய்கிறவரை தண்டியாமல் விடுவாரா? தண்டியாமல் விடுவாரா? தண்டிப்பார். ஓகே. ஆண்டவர் நீதி உள்ளவனை கவனிக்காமல் விடுவாரா? கவனிப்பார். அப்ப பட்சபாதம் இல்லை. ஆண்டவர் எப்பயும் நீதியாக நடக்கிறவர், அப்படித்தானே? ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவர் நம்மளோட பாஷையில் சொல்லணும்னா டபுள் கேம் ஆடுகிறவர் அல்ல. ஆண்டவர் சொன்னதை செய்வார், அப்படித்தானே? ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 10ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகம புத்தகம் 10வது அதிகாரம். பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தில் 237வது பக்கம் 17வது வசனத்தை பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம், 237வது பக்கம், பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தில் 17வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். அப்படிதானே? ஆமேனா இல்லையா? ஆமேன். அவர் பயங்கரமான தேவன். அவர் கர்த்தருக்கெல்லாம் கர்த்தர், தேவர்களுக்கெல்லாம் தேவன், அப்படிதானே? அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவர். பரிதானம் என்று சொல்கிறது லஞ்சம், சரிதானே? அவர் இப்போ நம்மளோட டிராஃபிக் போலீஸ் மாதிரி இங்கே இருக்கிறார்கள், சில இருக்காங்க தானே, என்ன சொல்கிறது, அரசாங்க அலுவலகத்தில் இருக்கிற சிலருக்கு லஞ்சம் கொடுத்தா சில வேலையில் செய்வாங்க. அதே மாதிரி தனியார் நிறுவனத்திலையும் இருக்கிறாங்க. என்ன, பரிதானம் கொடுத்தால் ஏதாவது செஞ்சு தருவாங்க, சரிதானே? ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவரா? இல்லை, அவர் பட்சவாதம் உள்ளவர் அல்ல. இன்றைக்கு ரூத் புத்தகத்திலே இருந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறத நான் உங்களோட பேசுவதற்கு வந்திருக்கிறேன். ஆகையினால ரூத் புத்தகத்துக்கு நம்ம போவோம். நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு பிறகு இருக்கிறது தான் ரூத். ரூத்தின் சரித்திரம் என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அது எல்லாருமே வாசிச்சிருப்பீங்க. ஏன்னு சொன்னால் அது வெறும் 4 அதிகாரம் உள்ள ஒரு புத்தகம் இல்லையா? சின்ன ஒரு புத்தகம். ஓகே,
இந்த ரூத்தினுடைய இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் புத்தகம் இருக்குல்ல, ஜட்ஜஸ், இந்த புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்துக்கும் 3ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த சம்பவம் தான் வேறொரு புத்தகமாக பிரித்தெடுத்து எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தை எழுதப்பட்ட காலம் எப்போ எழுதுன்னு சொன்னால், தாவீது ராஜாவினுடைய காலத்தில் இது எழுதப்பட்டது. சரியா? எடுத்துட்டீங்களா ரூத் புத்தகம்? தண்ணி கொஞ்சம் எடுத்து. ஓகே, முதலாவது அதிகாரம் 1, 2, 3 334 பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தில். அது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நினைக்கிறீங்க, இன்னும் முன்னுக்கு போகணும். அதையும் பிடுங்க. 1ஆம் அதிகாரம் 1வது 2வது 3வது வசனத்தை பாருங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இப்போ இந்த கதை நான் சொன்ன நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்துக்கும் 3ஆம் அதிகாரத்துக்கும் இடையில் நடந்த சம்பவம். சரிதானே? இது வேத வரலாற்று விரும்பி கேட்க விரும்புகிறவர்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன், அதில் வச்சுடுங்க. ஓகே, அப்போ யூதேயா என்று சொல்லப்படுகிறது இஸ்ரவேலினுடைய தெற்கு பகுதி. இந்த தெற்கு பகுதியில் தான், இந்த யூதேயாவுக்குள்ளே தான் எருசலேம் இருக்கிறது, பெத்லெஹேம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. பெத்லெஹேம் என்று சொல்லப்படுகிறது பெத்லெஹேம் என்கின்ற நகரத்தினுடைய பெயர் அல்ல. பெத்லெஹேம் என்று சொல்லப்படுகிறது எஃப்ராத்தா என்று சொல்லப்படுகின்ற நகரத்தினுடைய பட்டப்பெயர். பெத்லெஹேம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், பெய்ட் என்று சொன்னால் வீடு. எபிரேய எழுத்துக்கள் 22, எங்கே போனாலும் எபிரேய எழுத்து வந்தது என்ன, 22 எழுத்து, அதில் 2வது எழுத்தாக இருக்கிறது பெய்ட். அந்த பெய்ட் என்றதான் இந்த பெய்ட், அதைத்தான் இந்த தமிழில் பெத் என்று சொல்லி மாற்றிருக்கிறாங்க. சரியோ? இந்த பெய்ட் என்றதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் வீடு. சரியா? நம்ம தமிழில் இருக்கிற சில என்ன சொல்கிறது சொற்களுக்கு, சில எழுத்துக்களுக்கு அர்த்தம் கிடையாது, ஆனால் சில எழுத்துக்களுக்கு அர்த்தம் உண்டு. ஆவண்ணாவினுடைய சத்தம் என்ன? ஆ அண்டா என்ன? ஆ ஆ அண்டா சின்ன பிள்ளை என்ன செய்யும்? ஆ அண்டு. ஈ அண்டா பல்லு திட்ட ஈ அண்டு. அதை மாதிரி தான். அப்போ பெத்தண்டா வீடு, லெஹேம் என்றால் அப்பம், அப்பத்தின் வீடு என்றுதான் தமிழில் வரும். எதுக்கு? பெத்லெஹேம் என்றால் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. இந்த பெத்லெஹேமில் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்தது மாத்திரமல்ல, வளர்ந்த பிறகு ஊழியத்தில் இருக்கும் பொழுது என்ன சொன்னார்? நானே ஜீவப்பம் நானே என்றார். எங்கிருந்து சொன்னார்? அப்பத்தின் வீட்டிலிருந்து சொல்லுகிறார், ஜீவப்பம் நானே என்று. ஏன் அதுக்கு பெத்லெஹேம் என்று பேர் வந்தது, அப்பத்தின் வீடு என்று பேர் வந்தது என்றால், எப்ராத்தா என்று சொல்லப்படுகின்ற நகரத்துக்கு அங்கே உலகத்திலேயே தரம் கூடின கோதுமை அங்கேதான் விளையும். இப்போ இந்த வாசித்த வசனத்தில் இருக்கின்ற இந்த குடும்பத்துக்கு அவங்க அந்த இடத்துல தான் இருந்தாங்க. எங்கே? பெத்லெஹேமில். பெத்லெஹேமில் இருந்த இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, அங்கே பஞ்சம் வந்துட்டு. பஞ்சம் வந்ததும் என்ன செய்கிறாங்க? சில நாட்களுக்கு முன்பதாக இலங்கை தேசத்தில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் இங்கே இருந்தவங்க வளவை விற்றாங்க, வீடை விற்றாங்க, காரை விற்றாங்க, கடன்பட்டாங்க. எங்கே போனாங்க? கனடா போனாங்க. கனடா போனவங்க கனடாவில் இருந்தாங்களா? அங்கேருந்து திருப்பி வந்தாங்க. எங்கே? இலங்கைக்கு திருப்பி வந்தாங்களும் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறார், இப்போயும் வேலை செய்கிறார். அவர் கனடா போய் செலான் பேங்க்லேருந்து ரிசைன் பண்ணி கனடாவுக்கு போய் அங்கேருந்து ரிசைன் பண்ணி இப்போ யூனியன் பேங்கில் வேலையிறார். அப்போ அங்கே போயிட்டு சிலாக்கள் என்ன சொன்னாங்க? ஐயோ கஷ்டம், எங்கட நாட்டில் சோறிஞ்சம்பளிஞ்சா புட்டாடு நல்லா இருக்கும், வாழைப்பழம் சோறிஞ்சா புட்டாடு நல்லா இருக்குன்னா சொன்னாங்க. அதை மாதிரி இதில் போனாக்கள் யார் என்று சொன்னால், இந்த புருஷனுடைய பேர் எலிமெலேக்கு, மனுஷியினுடைய பேர் நகோமி, 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளோட பேர் எலியோன், மெக்லோன் என்று சொல்லப்படுறது. கீழே வரும் அந்த பேரெல்லாம். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சொந்த நாட்டில் பஞ்சம் வந்த உடனே வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாடு எங்கே செலக்ட் பண்ணுறாங்க போகிறதுக்கு? முதலாவது வசனத்தில் பாருங்கள், மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. இந்த மோவாப்பியர் யார்? இந்த மோவாப்பியர் யார் என்று சொன்னால், சோதோம் கோமரா பட்டணத்தில் இருந்த லோத்து தன்னுடைய 2 புத்திரிகளோடு ஓடி வாரார். மனுஷி உப்புச்சிலையாகி செத்து போயிட்டா.
ஓடி வந்து குகையிலே தங்கியிருக்கும் பொழுது லோத்துவினுடைய மூத்த குமாரத்தி என்ன செஞ்சாள் என்று சொன்னால், இனி நமக்கு புருஷன் கிடையாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை அவளாவே எடுத்து என்ன செஞ்சால், தன்னுடைய தகப்பனுக்கு மதுபானத்தை குடிக்க கொடுத்து அவனோட சேர்ந்தான். சேர்ந்ததினாலே அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையினுடைய பேர் மோவாப். அந்த மோவாப்பினுடைய வம்சத்திலே வந்தவர்கள் மோவாப்பியர்கள். இதை ஆண்டவர் அங்கீகரிக்கல, அருவருப்பாக பார்த்தார். ஏனென்று சொன்னால், சோதோம் கோமரா பட்டணம் ஆணுமானும் புணர்கின்ற கலாச்சாரம் கொண்டதாகவும் பெண்ணும் பெண்ணும் புணர்கிற கலாச்சாரம் கொண்டதாகவும், பத்தாததுக்கு அவனுக்கு அதுவும் பத்தாதுன்று தேவதூதர்களையும் விட்டு வைக்கல, அழிக்க போன தேவதூதர்களையும் அவனுகளையும் கொண்டு அவடியில் என்று சொல்லி நின்றானுகள். அதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். உன்னுடைய வீட்டுக்கு வந்த மனுஷரங்கே கொண்டு வா என்று லோத்துட்ட பேசினதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதன் மூலமாகத்தான் மோவாப்பியர்கள் வந்தாங்க. இப்போ இவங்க மோவாப்புக்கு போன பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. 2வது வசனத்தை பாருங்க. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. நான் அதை போய் சொல்லிட்டேன். அவன் மனைவியின் பேர் நகோமி, அதுவும் சொல்லிட்டேன். அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மெக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். ஏன் போனாங்க? பஞ்சத்தால் போனாங்க. வடிவாக கவனிக்கணும், வேதத்தையும் கவனிக்கணும், இதே நான் பேசுகிறதையும் கவனிக்கணும். பஞ்சத்தால் அங்கே போய் இருந்துட்டாங்க. நம்ம டாக்கள் போகிறோம் இல்லையா, யுத்தத்தால் கொஞ்சம் பேர் போனாங்க இலங்கையை விட்டு. என்ன யுத்தம் இல்லாமல் கொஞ்சம் பேர் போய் யுத்தத்தால் தான் வந்தோம்ண்டாங்க. எல்டிடி என்றா என்னண்டே தெரியா, என்ன கலரண்டே தெரியாதாக்கள்லாம் போய் நாங்கள் எல்டிடி அங்கே போய் கொடியை பிடிச்சிட்டுண்டாங்க முன்னால். அப்படி ஒரு ஆள் இருந்தார், என்னுடைய நண்பர். அவர் இன்னத்துக்கு எடுத்தாலும் ஏதோ பிரபாரனுக்கு பக்கத்தில் இருந்த மாதிரி பேசுவார். சிலாக்கள் இருக்காங்க நம்முடைய கிறிஸ்தவர்கள், பிதாவுக்கு பின் வீடு, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்த வீடு, பரிசுத்தாயினவருக்கு பக்கத்து வீடு. பிதா குமாரன் பரிசுத்தாயினவருக்கு பிறகு இவர் தான். நீங்களும் இருக்கலாங்கள், அவர் தான் இருப்பார், நான் தான் அடுத்தது, திரிய தேவனுக்கு அடுத்தது அவர். அது மாதிரி பேசுகிறார்கள். அப்போ இவங்க அங்கே போயிட்டாங்க. இப்போ போனதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. 3வது வசனத்தில், நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இப்போ யார் செத்து போறா? குடும்பத்தின் தலைவனாகிய புருஷன் மண்டைய போட்டுட்டான். இப்போ நான் என்னுடைய ஜனங்களுக்கு இங்கே நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம், ஒரு வசனமாயிலும் ஒரு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் வீணாக எழுதப்படவில்லை பரிசுத்த ஆவியானவரினாலே. சரிதானே? வேதம் எழுதினது யாரு? மனுஷனா? பரிசுத்த ஆவியானவர். 2 தீமோத்தேயு 3:16. ஸோ ஓகே. அப்போ இங்கே இந்த புருஷன் செத்து போனான். இவன் செத்து போனதுக்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால், எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இவன் செத்து போனதுக்கான காரணம் உண்டு. எண்ணாகமம் 33 பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தில் 233க்கு வரணும். ஓகே, 33 33ல் 55 56 பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஓகே. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், எந்த தேசத்தின் குடிகளை துரத்த சொல்றார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனத்திட்ட. இஸ்ரவேல் அல்லாத எல்லா ஜனங்களையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளிருந்து திரத்த சொல்லுகிறார். ஏன் திரத்த சொல்லுகிறார் என்றால், அப்பொழுது துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் என்ன நடக்கும் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களில் கூர்களுமா இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். என்ன? அன்றியும் நான் உங்களுக்கு அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்றார். என்ன அர்த்தம்? அவங்கள வச்சிருந்த என்ன சொல்றார் ஆண்டவர்? உனக்கு வச்சு செய்வன் ஒன்றுன்றார். நம்மட பாஷையில் என்ன சொல்றார்? அவனை திறத்து. ஏன்? இப்போ நம்ம இதை வாசிக்கும் பொழுது நம்ம யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர், அவங்களும் பாவம் தானே,
அந்த ஏ ஜனதாவை பவுனே ஏ கட்டியத் பவுனே என்று நம்ம யோசிக்கலாம் சிங்களத்தில். அவங்களும் பாவம் தானே, அவங்களும் மனுஷர் தானே. இல்லை இல்லை, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாம் வரும்பொழுது அங்கே ஒருத்தரும் இருக்கல, அதை விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் ஆபிரகாம் வரும்பொழுது அது வெறும் இதாகத்தான் இருந்தது. நீங்கள் யாக்கோபோட கதையெல்லாம் வாசிக்கலாம். யாக்கோபு ஒரு இடத்துல துறவு வெட்டுறான், அந்த துறவை வந்து ஒருத்தன் அபிமேலைக்குன்ற ரெண்டதுன்றான். இப்படியெல்லாம் பிரச்சனை போகுது. அப்போ இந்த தேசத்தை, இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் நாட்டை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இதை நான் உனக்கு கொடுப்பேன், கல்தேயர் தேசத்திலிருந்து போன்னு சொல்லி அந்த இடத்தை காட்ட. இன்னொருத்தண்ட சொத்தை களவெடுத்த ஆண்டவர் கொடுக்கல, அவர் அங்கே ஒரு தேசத்தை தனக்காக உருவாக்க விரும்பினார். அப்போ இவங்க அடிமைகளாக போய்த்தானே வாராங்க 430 வருஷத்துக்கு பிறகு. வரும்பொழுது அங்கே என்ன நடக்குது? அங்கே அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க. இப்பையும் நீங்கள் வரலாற்றை இப்பையும் போய் பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையில், சீனாய் வனாந்திரத்தில் கூட ஆண்டவர் பேசினது இஸ்ரவேல் ஜனங்களோட. ஒரு காலத்தில் சீனாய் வனாந்திரம், சீனாய் மலை எல்லாமே இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே தான் இருந்தது. ஆனால் பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால், எகிப்தியர்கள் அதை தங்களோட பக்கம் எடுத்துக்கொண்டாங்க. இப்பையும் அந்த சீனாய் மலை, சீனாய் வனாந்திரத்தில் உயர் பாதுகாப்பு, அது வெறும் வனாந்திரம் தான், ஒன்றுமே இல்லை. அதுலேயும் பாதுகாப்பு போட்டு வச்சுக்காங்க. ஏனென்றா அவனுக்கு தெரியும் இது இஸ்ரவேல் நாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம் உண்டு. இப்போ காசாவில் போர் நடக்குது. நம்ம ஆக்கள் எல்லாரும் சும்மா என்னன்னு தெரியும், வரலாறும் தெரியும், அடியும் தெரியும், நுனியும் தெரியும். அது என்ன காசாவில் அடிக்கிற என்னது, இஸ்ரவேல் ஆக்கள் அப்படி செய்யலாமா? அப்படி அவன் விட்டு கொடுத்துருந்தான் அவன் இடத்தை. அவன் விட்டு கொடுத்திருந்த இடத்தை அவன் எடுக்கக்கூட இல்லை. அவன் ஓய்வு நாளிலே கூடார பண்டி, அவன் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவனை எப்படி தொழுது கொள்வாங்க தெரியுமா? அவங்க ஆயுதம் எடுக்க மாட்டாங்க, ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்களும் அவனோட குடும்பமும் ஆண்டவரும் அந்த மாதிரி தான் அவங்க அந்த மாதிரி தான் அவங்களுடைய நாட்களை அனுஷ்டிப்பாங்க. இப்படி இருக்கக்குள்ள தான் இவங்க வந்து என்ன செஞ்சாங்க? கள்ளமாக வந்து குண்டு போட்டாங்க. இவங்க நேராக வந்து முட்டுவ நின்று முட்டலை, கள்ளமாக. அவனுக்கு தெரியும் இவங்க இந்த நாளில் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்றோட்டு தான் அடித்தேன். சரிதானே? அப்போ இந்த நிலப்பகுதிகள் எல்லாமே யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேலுக்கு சொந்தம். அப்போ இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களை துரத்தி விடு, அவங்க இருக்கலாது அதில். ஏன்? அது என்னுடைய இடம், நான் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணின இடம். திரத்தி விடு, நீ திரத்தலன்னு சொன்னால் உனக்கு அடிப்பேன்ன்றார். லேவியராகமம் எடுங்க, ஒன்றும் செய்யலாது. சில வசனங்களை நம்ம இன்னும் வந்து பைபிள் புரட்டி நம்ம பார்க்கணும் எல்லா வசனங்களையும். அப்போ தான் நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள், 153வது பக்கம். லேவியராகமம் பின்னால் அங்கங்கே போறீங்க, புதிய பாட்டுக்கு டென்ஷன் ஆகிட்டா வண்டி. 20:26 பாருங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தமாக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களில் விட்டு பிரித்தெடுத்தேன். அந்நிய ஜனங்களை தன்னுடைய தேசத்திலே வைக்க வேணாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? மற்ற ஜனங்களோட கலக்காதென்று சொல்லுகிறார். இப்போ சொல்லுங்க, எலிமெலேக்கு ஏன் செத்தான்? மோவாப் தேசத்துக்கு போனதினாலே செத்தான். ஆண்டவர் பஞ்சம் வந்தாலும் போஷிக்கிறதற்கு போதுமானவர் என்பதை எலிமெலேக்கு யூத ஜனங்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். எப்படி அறிந்திருந்தார்கள்? வனாந்திரத்திலே நடந்து வரும் பொழுது மன்னா விழுந்தது, வனாந்திரத்திலே நடந்து வரும் பொழுது காடை விழுந்தது, வனாந்திரத்திலே தண்ணி கேட்ட பொழுது கண்மலையிலிருந்து தண்ணி வந்தது, வனாந்திரத்திலே திருப்பி கத்தும் பொழுது மாறாவின் நீரை மதுரமாக்கினார். அதுக்கு பிறகு நீங்கள் அங்கே அதுக்கு முன்னுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஈசாக்கு பஞ்சகாலத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான். கர்த்தராலே போஷிக்க முடியும். சில நேரங்களில் நாட்டு நிலைமைகளை பார்த்து விலைவாசி உயர்கிறத பார்த்து நாங்கள் டென்ஷன் ஆகலாம். டென்ஷன் ஆகாதீங்க. கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுத்தால் காக்கையை அனுப்பியும் போஷிப்பார். காக்கா எப்பயாவது கொடுத்து சாப்பிட்ருக்கா? பறித்து சாப்பிட்டு தான் பழக்கம் காக்காக்கு. கையில் பிக்கா வச்சுருந்தா என்ன செய்யுமேலோ
பறிக்கும். அப்போ பறிக்கிற காக்காவை கொடுக்க வைத்தவர் யார்? கர்த்தர். ஆண்டவரால் முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சும்மா இப்படி நிற்கிறவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஒருவராய் வானங்களை விரித்தவர், ஒருவராய் சூரியனை படைத்தவர். நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் இல்லையா? சூரியனை விட எத்தனையோ மடங்கு பெரிய கோள்கள் எல்லாம் உண்டு. சூரியனை விட பெரிய சூரியன்கள் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்மை நடத்துவார். அப்போ இங்கே எலிமெலேக்கு ஏன் மரித்தான் என்றால், நியாயப்பிரமாண சட்டத்தின்படி. இப்போ நாங்கள் வாசித்தது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் கட்டளை சட்டத்தின்படி அவன் என்ன செய்தான்? சட்டத்தை மீறினான், ஆண்டவர் அளித்தார். அப்போ முதலாவது நாங்கள் என்ன பார்த்தோம்? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? எலிமெலேக்குக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுத்தாரா? கொடுக்கல. என்ன செஞ்சார்? போட்டு தள்ளினார். இப்போ வாங்க ரூத் புத்தகத்துக்கு. ஓகே, இப்போ அடுத்ததாக ஒரு சம்பவம் நடக்குது. அதை 4வது 5வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். யாரு? 2 மகன்மார், மெக்லோன் அண்ட் எலியோன். ஓகே, மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். சரியா? ரூத் எந்த தேசத்து பொம்பளை? மோவாப். அவள் யூத பொம்பளையா? இல்லை. அப்போ என்ன வேதத்தில் ரூத்தை பற்றி ஒரு வரலாறு இருக்கிறது, வாசிப்போம். ஓகே, அப்போ 10 வருஷம் அவங்க வாசம் பண்ணினார்கள். 5வது வசனம், பின்பு மெக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். யாரு? நகோமி. நகோமியில புருஷன் செத்து போனான். ஏன்? அங்கே போனதால். இப்போ நகோமியில புத்திரர் 2 பேருமே செத்து போகிறாங்க. ஏன் செத்தாங்க? அந்நிய பெண்களை திருமணம் முடித்ததால். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3 நாளில் நீங்கள் அப்புறம் வீட்டை போய் வாசிங்க. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்கிறார், நீ அந்நிய பொம்பளைய கல்யாணம் முடிக்காத. அப்பேன் ரூத்தையும் ஒருபாளையும் போட்டு தள்ளல ஆண்டவர். அவங்களுக்கு இல்லை, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது தேவ ஜனங்களுக்கு. வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கும் உங்களுக்கு. யாருக்கு? நமக்கு. நம்ம ஆண்டவர வசனத்தை அறிந்து கொண்டு பிழை செய்யும் பொழுது நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? தண்டிப்பார். அவர் பொம்பளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் இல்லை. பொம்பளைகள் பாவம் தானே, ஆண்கள் சாகட்டும் என்று அடித்தவர்கள் அல்ல. தலைமை எலிமெலேக்கேன் போட்டு தள்ளனால எலிமெலேக்கு தான் தலைமை தாங்கினார் மோவாப்புக்கு போகிறதுக்கு. நகோமி கூட்டிட்டு போகல. சரியா? அப்போ இங்கே மகன்மார் செத்து போனாங்க. ஏன்? அந்நிய பெண்களை திருமணம் முடித்ததுனாலே. ஆண்டவர் சொல்லியிருந்தார், அந்நிய பெண்களை, அதாவது தேவஜனம் அல்லாதவர்களை திருமணம் முடிக்காதே என்று. இந்த காலத்தில் நம்மட கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, அவர் வருவேரான் சேர்ச்சிக்கு, நான் கூட்டி வருவேன் சேர்ச்சிக்கு. அப்படி சொல்லி போன ஆக்கள் என்ன தெரியுமா செஞ்சவங்க? அவங்க போய் பேரிச்சம்பளம் என்று நின்றவங்க. அவங்க சேர்ச்சுக்கு கூட்டி வரல. அவன் வரமாட்டான் சேர்ச்சுக்கு. அவனுக்கு இயேசுவண்டா என்ன வாஷிங் மிஷின் ஆண்டு கேட்கிறாள் தான் அவன். அவன் காதலிக்கும் வரைக்கும், அன்பு கூறும் வரைக்கும் அப்படி கூறுவான், நீ சொன்னா போதும் செய்வேன் என்றுவான். கட்டுனவரை என்ன சொல்லுவான்? உதைப்பேன் என்றுவான். சத்தம் போடாமல் இது பொத்திட்டு. என்ன, நாங்கள் அன்றைக்கு சாவிட்டில் ஒரு ஒரு சிஸ்டரை கண்டன். அவள் ஒரு பெரிய சர்ச், இன்றைக்கு இருக்கிற பெரிய சர்ச்சில் கொயாரில் பாட்டு பாடினவ. அவள் சொல்கிறான், நான் அவருக்கு சுவிசேஷம் சொல்கிறேன் தான், அவரும் பேசாமல் இருந்து பிடிச்சி வச்ச மாதிரி கேட்குறார். ஆனால் மனம் திரும்ப வராது. மனம் திருப்ப பண்ணுறது நாங்கள் இல்லை, ஆண்டவர் தான் செய்யணும். நம்மட கையில் ஒன்றும் இல்லை கையை போட்டு அப்படி திருப்புறத்துக்கு. ரட்சிக்கப்படாத யாரையாவது உங்களுடைய குடும்பத்தில் பெண் பிள்ளைகளோ தகப்பன்மாரோ ஆண் பிள்ளைகளோ திருமணம் முடிக்க போகிறாங்கன்னு சொன்னால், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3:4 கட்டளை சட்டம் இப்படி இருக்குது, இதை வாசிக்க சொல்லி போட்டு அதுக்கு பிறகு தீர்மானம் எடுக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு எது வேணாலும் நடக்கலாம். ஆண்டவர் கைவிடுவார். சிலாக்களுக்கு கிருபை அளிப்பார், சிலாக்களுக்கு கைவிடார். என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் தான் தீர்மானிக்க வேண்டும். ஏன்? தீர்மானம் அவருடையது. ஓகே, இப்போ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ இவங்களுக்கு இவங்களோட குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஆண்கள் யாருமே இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஓகே, இப்போ 6வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து
அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. இப்போ என்ன நடந்தது? பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்ததுக்கு பிறகு தன்னுடைய ஜனங்களை சந்தித்தது யார்? கர்த்தர் சந்தித்தார், அவர்களை போஷித்தார் என்று சொல்லி யார் கேள்விப்படுறா? நகோமி. கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? புருஷனையும் இழந்திருக்க தேவையில்ல, பிள்ளைகளையும் இழந்திருக்க தேவையில்ல, சொந்த நாட்டிலேயே சந்தோஷமாக இருந்திருக்க கூடும். சரிதானே? அப்போ இங்கே ஆண்டவர் மீண்டுமாக இவங்களை சந்திக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பிறகு வாட்சி பாருங்கள் மிச்சத்தை 6வது வசனத்திலிருந்து 19 வரைக்கும். ரூத், நகோமியும் ஒர்பாலும் ரூத்தும் நகோமி தீர்மானிக்கிறார் நான் சொந்த நாட்டுக்கு போப்புறேன். அப்போ ஒர்பாலையும் ரூத்தையும் பார்த்து இவ என்ன சொல்கிறா? அதை நம்ம வாசிப்போம். என்ன? ஓகே, ஓகே, நம்ம அதை வாசிப்போம். ஓகே, 6வது வசனத்திலிருந்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழிநடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. அப்போ நகோமி என்ன சொல்கிறா? நீங்கள் உங்களோட அம்மாட வீட்டுக்கே போங்க, நான் என்ற ஊருக்கே போகிறேன் என்று சொல்லி சொல்கிறா. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். உம்முடன் கூட வருவோம் என்று யார் சொன்னாங்க? 2 பேரும் சொல்கிறாங்க. சரியோ? அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அவளுக்கு விளங்கிது கர்த்தருடைய கை அவளுக்கு விரோதமாக தான் இருக்குன்னு சொல்லி நகோமியே சொல்கிறா. இல்லைன்னு சொன்னால் அவங்க என்னது அரை வயசிலே செத்து போய். அப்போ இப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒர்பாள் திரும்பி போகிறாள். ரூத் என்ன சொல்கிறாள்னா, இல்லை, நான் உம்மோடு தான் வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் என்ன நடக்குது? நகோமியோட எங்கே வராள்? பெத்லஹேமுக்கு வருகிறாள். சரிதானே? இப்போ இந்த இடத்துல நகோமி ஒரு தவறு செய்கிறா. என்ன தவறு என்று சொல்லி நம்ம வாசிப்போம். யாத்ராகமம் எடுங்க, 23வது அதிகாரம். ஓகே, 23. முப்பத்தி 33 பாருங்க. அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. தேவனுடைய ஜனங்களுக்கு மோசே மூலமாக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், நீ அந்நிய ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணாதே, அவர்களுடைய தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதே, அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம், நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கன்னியாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தேசத்திலே அவர்கள் குடியிருக்க வேண்டாம். நகோமி நியாயப்பிரமாணத்தை மீறுகிறாள். எப்படி மீறுகிறாள்? ரூத்தை கொண்டு வராள் யூதேயா தேசத்துக்கு. அது ஒரு தவறு இல்லையா? இப்போ இந்த வசனத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி தவறு இல்லையா? தவறு. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அடிக்கல, ரூத்தையும் அடிக்கல, நகோமியும் அடிக்கல. அப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன வாசித்தோம்? கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர் என்று சொன்னமே, நீதிபரர் என்றமே. அப்போ என்ன, அங்கே போனதுக்கு அடித்தவரே இவங்களுக்கு அடிக்கல. பொம்பளைகளுக்கு ஒரு சட்டம், ஆம்பளைகளுக்கு ஒரு சட்டமா? அப்படி உங்களுக்கு தெரியலையா?
இதுலேயும் அவங்க நியாயப்பிரமாணத்தை மீறுறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை தண்டிக்கவில்லை. அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, இப்போ இவங்க இந்த தேசத்துக்குள்ளே வராங்க. சரியா? இப்போ வடிவாக கவனித்து கொள்ளுங்க. நீங்கள் இதில் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், எலிமெலேக்கை ஆண்டவர் அழித்தார். ஏன்? அந்நிய தேசத்திலே போய் வாசம் பண்ணினபடினான். எலியோன் மெக்லோன் ஆகிய எலிமெலேக்கின் 2 குமாரரையும் அழித்தார். ஏன்? அந்நிய பெண்களை திருமணம் முடித்ததினால். சரியா? இப்போ அடுத்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார்கள். என்ன? நகோமி ரூத் வந்து தான் நகோமியோட வரப்போறன் என்று சொல்லும் பொழுது கூட்டிக் கொண்டு வருகிறாள் தேவனுடைய நாட்டுக்குள்ளே, தேசத்துக்குள்ளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வரும் பொழுது நியாயப்பிரமாணம் சொல்லுது, அவர்கள் உன்னுடைய தேசத்தில் குடியிருக்க கூடாது, இருந்தால் அவங்க கன்னியாக இருப்பார்கள். அப்போ கொண்டு வரும் பொழுது நகோமியை ஆண்டவர் அழிக்கலை. அதுக்கு பிறகு இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், போய் வயல் நிலங்களில் தானியம் புறக்கிறாள் ரூத். நீங்கள் அந்த ரூத்தில் கதையை வாய்ச்சோன்னே உங்களுக்கு தெரியும். புறக்கும் பொழுது அந்த வயல் நிலத்தினுடைய சொந்தக்காரர் யார்? போவாஸ். அப்போ போவாஸ் இவள் யார் என்றெல்லாம் விசாரிக்கிறார். விசாரித்ததுக்கு பிறகு என்ன நடக்குது? போவாஸ் என்ன செய்கிறார்? அவள்கிட்ட சொல்கிறார், நீ வந்து இந்த இதிலையும் மறுத்து கொள்ளுண்ட. அதாவது ஒரு வயல் நிலத்திலே, சரியா, ஒரு வயல் நிலத்திலே யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் 10 பிரிப்பாங்க. 10ல் முதலாவது பங்கு அறுத்து கொண்டு போய் ஆண்டவருக்கு தசமபாகம் செலுத்தின. தசமபாகம் என்றால் 10ல் ஒரு பங்கில் 10லே முதலாவது அதை கொண்டு போய் தசமபாகம் செலுத்தி விட்டு வந்து தான் மிச்சத்தை அறுப்பார்கள். சரியோ? அறுக்கும் பொழுது அதில் 10ல் 9வது இருக்குது தானே, ஒரு பங்கு இருக்குது, ஒரு பங்கு. அந்த ஒரு பங்கு ஏழைகள் எளியவர்கள் இவர்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. மற்ற 8 பங்கும் யாருக்கு சொந்தம்? போவாஸுக்கு சொந்தம். இதுதான் நியாய பிரமாணம். இப்போ போவாஸ் என்ன செய்கிறார்ன்னு சொன்னால், இந்த பங்கையும் கொடுக்குறார். யாருக்கு? ரூத்துக்கு. இந்த இடத்துலையும் ஆண்டவர் போவாஸை அடிக்கலை. நீங்கள் உபாகமம் 24:19 வாச்சிங்கன்னா அது இருக்குது. அந்த பங்கு நீ யாருக்குமே, அந்நியர்களுக்கு யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அந்நியர்கள், பரதேசிகள், ஏழைகளுக்குன்ற ஒரு பங்கு இருக்குது. அதை மட்டும்தான் அவங்க அறுத்தெடுத்து கொள்ளலாம். மற்ற பங்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, யாருக்குமே கொடுக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கலை. இப்போ 2 விஷயத்தில் நியாயம் தீர்க்கலை ஆண்டவர். சரியா? அதுக்கு பிறகு ரூத் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், காலம் போகும் பொழுது ரூத்தை திருமணம் முடிக்க. ரூத் யாரு? அந்நிய பெண், மோவாபிய பெண். போவாஸ் கல்யாணம் முடிக்கிறான். ஆனால் போவாஸை போட்டு தள்ளினார் ஆண்டவர்? போடவில்லை. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு என்ன விளங்குது? உங்களோட கருத்தை சொல்லுங்களேன், கேட்போம். அங்கே போட்டு தள்ளின ஆண்டவர் இங்கே போட்டு தள்ளலை. ஏன்? வசனத்துக்கு முரணாக தானே இவங்க நடக்கிறாங்க. வசனத்துக்கு முரணாக நடக்காமல் இல்லை, இவங்க வசனத்துக்கு முரணாக தான் நடக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் போடவில்லை. ஏன்? ஆண்டவர் இவர்களை தப்புவிக்கிறார். என்னங்கள்? அவன் விபச்சாரக்காரன். ஒருவர் சொன்னார் என்ன பார்த்து, எஸ், நான் விபச்சாரக்காரன் தான். ஏன் ஆண்டவர் இங்கே தப்புவிக்கிறார்? இவர்கள் குற்றம் செய்தார்களா இல்லையா? போவாஸ் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை மீறினது குற்றம். போவாசை ஆண்டவர் அளிக்கவில்லை. வயல் நிலத்தில் ரூத்துக்கு அந்த பங்கை கொடுத்தது தவறு, வசனத்தின் பிரகாரம். ரூத்தை போவாஸ் திருமணம் முடித்தது தவறு, வசனத்தின் பிரகாரம். நகோமி ரூத்தை இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே யூதேயா பட்டணத்திலே பெத்லெகேமுக்குள்ளே கொண்டு வந்தது தவறு, வசனத்தின் பிரகாரம். ஆனால் எலிமெலேக்கு, மெக்லோன், அதே நேரத்தில் யாரு? கிலியோனை அழித்த தேவன் இவர்களை அழிக்கவில்லை. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னாலே போடுகிறார்கள். போட்டு என்ன சொல்லுகிறார்கள்? கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஏன் ஆண்டவர் கல்லெறியல்ல? இல்லை, நியாயப்பிரமாணத்தின்படி எறியலாம். ஏன் தெரியுமா?
கையும் களவுமாய் பிடிபட்டாள் இருக்குது வேத வசனத்தில். நீங்கள் அதை வாட்சி பார்க்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பார்க்கலாம். கையும் களவுமாய் பிடிபட்டாள். கையும் களவுமாய் பிடிபட்ட அந்த பெண்ணை, கையும் களவுமாய் என்ற என்ன, களவு எடுக்கக்குள்ள அப்படியே பிடிக்கிறது, ஒளிச்சிருந்து பார்த்து பிடிச்சாச்சு. இப்போ அவங்க கொண்டு வந்து போடுறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தப்பு வைக்கிறார். போய் நீ பாவம் செய்யாதே. நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவர் செய்தது தவறு. தவறா இல்லையா? தவறு. ஏன் ஆண்டவர் இப்படி செயல்பட்டார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்களேன். உங்கள்கிட்ட இருந்து ஒரு பதில் எதிர்பார்க்குறேன். என்னடாப்பா பச்சைபாதமாக நடக்கிறாரு ஆண்டவர். ஒருத்தரை கொல்றாரு, இன்னொருத்தரை தப்பு வைக்கிறார். தாவீது 60 வயசாக இருக்கும் பொழுது 18 வயசு பொம்பளையே கற்பழித்தான். ஆண்டவர் அவனை கொலை செய்யவில்லை. தாவீது அந்த பெண்ணினுடைய கணவனை தந்திரம் பண்ணி போரிலே முன்னால் நிறுத்தாட்டி கொலை செய்தான். அதை கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் எச்சரித்தார் நாத்தான்வேல் என்னும் தீர்க்கதரிசி மூலமாக. ஆனால் தாவீதை போடவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் இருதயத்துக்கு பிரியமானவர் என்கிறார். ஏன்? பச்சபாதம் உள்ளவரா? இப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன வாசித்தோம்? தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல, பரிதானம் வாங்குறவர் அல்ல. ஆனால் இந்த இடத்துல போடலையடாப்பா. என்னடாப்பா அது? புலதானே? விளங்கல? திட்டம் எல்லாரிலையும் திட்டம் வச்சிருக்க. தேவனை ஏற்றுக்கொள்ள, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்றதை என்னத்தை ஏற்றுக்கொள்ள? தேவனை ஏற்றுக்கொள்ளணுமே முதல்ல. இப்போ நான் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். என்னத்தை காட்டுறேன்? தாவீது செய்தது பிள்ளைதானே. தாவீதில் ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். திட்டம் வைத்திருந்ததால தான் தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்போ தவறு செய்யலாமா? அப்போ நம்ம இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்களை பற்றி நம்ம என்ன செய்கிறோம்? குறை பேசுகிறோம் தானே. அவர் அப்படி செஞ்சிருக்கார், இவர் இப்படி வச்சிருக்கார், இந்த இப்படி செஞ்சிருக்காருலாம் பேசுகிறோம். தவறுகள் செய்கிறார்கள். தவறு செய்யலைன்னு நான் சொல்லலை, நம்ம பேசுகிறோம் தானே. அப்போ அபிஷேகம் பண்ண, இப்போ பாஸ்டரானால் தவறு செய்யலாமா? பாஸ்டர்ண்டா என்ன? அவருக்கு திட்டம் ஒன்று இருக்கு. இப்போ பிசாசு லூசிஃபர் அவன் பரலோகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு படைத்தார். அப்போ படைக்கப்பட்ட தூதன் என்ன செய்தான்? பிழை செய்தான், தவறு செய்தான். தவறு செய்தால் அவனை தள்ளப்பட்டான். அவனை ஆண்டவர் விட்டுருக்கலாமே, விடலை. அப்போ அங்கே ஒரு நியாய தீர்ப்பு செய்கிறார் தானே. என்ன நினைக்கிறீங்க? என்ன குழப்பமா இருக்கேன்னு? ஆண்டவர் செய்தது தவறு, சரிதானே? வேதத்தின்படி ஆண்டவர் செய்தது தவறு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறார், சரியோ? அவர் ரோட்டில் நிற்கும் பொழுது 4 பேர் வராங்க மோட்டார் பைக்கில். 3 பேர் ஹெல்மெட் போடலை, ஒரு ஆள் ஹெல்மெட் போட்டு வருது, சரியா? 4 பேரையும் பிடிச்சி செக் பண்ணி போட்டு, சரியா, 4 பேரையும் அனுப்பி விட்றார். சரி போங்க, இனி இந்த தவறு செய்யாதீங்கன்னு அனுப்புகிறார். இலங்கை நாட்டு சட்டத்தின்படி ஹெல்மெட் போட்டு வராதவரை பிடிச்சி போட்டு சரி என்று மன்னிச்சு அனுப்புறது சரியா பிள்ளையா? ஆனால் இவர் அனுப்புகிறார். இதை நம்ம ஒழிச்சிருந்து பார்த்துட்டு சிலாக்கள் என்ன செய்கிறோம்? ஃபோனில் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்லேயும் போடுகிறோம். போட்டுட்டு என்ன சொல்லுகிறோம்? இப்படி இவர் செய்கிறார் என்று யாரை இப்போ குற்றம் சாட்டுறோம்? ஹெல்மெட் போட்டு வராதவர்கள் குற்றம் சாட்டுகிறோமா? அவங்கள பிடிச்சும் விட்ட போலீஸை குற்றம் சாட்டுறோமா? இவர்களுடைய தவறுகள் எல்லாம் யார் மீது இப்போ வருது குற்றம்? பிடிச்ச விட்டவர் யார் இப்போ? இயேசு. நகோமியின் தவறை கண்டுகொள்ளாமல் இருந்தது கர்த்தர். அந்த அதை கண்டுகொள்ளாமல் இருந்தது கர்த்தருடைய தவறு. என்ன நடக்குது? குற்றம் அவர் பக்கம் திரும்புகிறது. தாவீது கற்பழித்த குற்றம் யார் பக்கம் திரும்புது? கர்த்தர் மேல் விழுகிறது.
தாவீது உரியாவை கொலை செய்த குற்றம் யார் மீது விழுகிறது? கர்த்தர் மேல் விழுகிறது. நியாயப்பிரமாணத்தை எழுதின மோசே எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் முடித்தான். தவறா சரியா பிள்ளையா? அந்நிய பெண்ணை திருமணம் முடிக்கலாமா? ஆனா அதை தட்டி கேட்ட ஆரோனுக்கும் மிரியமுக்கும் ஆண்டவர் ஏசுறார். இவனை ஒன்றுமே சொல்லல. குஷ்டரோகம் வந்தது மிரியமுக்கு. அப்ப அந்த இடத்துலையும் ஆண்டவர் தவறு தானே செய்தார். இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தவறு செய்கிறது போல இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த குற்றங்களை எல்லாம் தன்னிடத்திலே ஏற்றுக்கொள்கிறார். முதலாவது ஆண்டவர் வேத புத்தகத்தில் தவறு செய்து கண்டுகொள்ளாமல் இருந்த மனிதன் யார்? நியாயப்பிரமாணம் கொடுத்ததுக்கு பிறகு மோசே. கடைசியால் யாரு? தவறு செய்து கண்டுகொள்ளாமல் ஆண்டவர் விட்டு மன்னித்து விட்டது யாரு? கடைசியால் நானும் நீங்களும். நம்ம எத்தனை தவறை செஞ்சிருப்போம். நம்ம செஞ்ச தவறை நினைச்சு பார்ப்போமே. ஃபஸ்ட் தவறை செய்யக்குள்ளேயே போட்டு தள்ளியிருக்கோம். நம்ம ஆண்டவர் போட்டு தள்ளல. அந்த குற்றத்தை என்ன செய்தார்? ஏசாயா 53 அதிகாரம் எடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம். எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம்தான். ஆனால் அது உங்களுக்கு இன்றைக்கு வேற பரிமாணத்தில் விளங்க போகுது. ஓகே, 4வது 5வது வசனத்தை பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. ஆண்டவராகிய இயேசு யாருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? யாருடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டார்? நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் வாங்கின அடியெல்லாம் என்ன அவர் செய்த தவறா? இல்லை. யாருடைய அக்கிரமம்? மோசேயினுடைய அக்கிரமம், தாவீதினுடைய அக்கிரமம், நகோமியினுடைய அக்கிரமம், போவாசினுடைய அக்கிரமம். யாருடைய? எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை, மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனாலே அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பார்த்தாக்கள் என்ன நினைச்சாங்களா? தேவனால் அடிபடுறார். நம்மடாக்கள் என்ன சொல்ற? இயேசு எங்களுக்காய் மரித்தார், அவ்வளவுதான் தெரியும். இது ஒரு சம்பிரதாயமாக நாம் அதை அறிந்து வைத்திருக்கிறோம். எப்படி? இயேசு எங்களுக்காக மரித்தார் தான். சம்பிரதாயமாக அறிந்து வைக்கக்கூடாது. நாங்கள் செய்த ஒவ்வொரு குற்றத்துக்குமாக அவர் மரித்தார். நாங்கள் என்னென்ன குற்றங்கள் செய்தோம் என்று கண்களை மூடி நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் மற்றவர்களை விரல் நீட்டுறதுக்கு நடுங்குவோம். என்ன நடக்கும்? நடுங்குவோம். தொடர்ந்து வாசிப்போம். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அதாவது பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை. சில நேரங்களில் வீடுகளில் நான் கேள்விப்பட்ட விஷயத்தான். ரோய்க்கு அப்பா அடிக்கக்குள்ள அம்மா இடையில போய் நிற்பாவான். என்ன அடிக்காங்கப்பா அடிக்காங்கப்பா. சில நேரம் அம்மா போய் நிற்பா, என்ன அடிக்காங்க பாவம் என்று சொல்லி. என்ன அதே போல குமாரனாகிய கிறிஸ்து பிதாவாகிய தேவனங்களை தண்டிக்க தயாராகும் பொழுது என்ன செய்தார்? நான் எனக்கு கொடுங்க அதை என்று அவர் வாங்கி கொண்டார். நம்முடைய தவறுகள். நம்ம கடந்த நாட்கள் ஒரு சம்பவம் நடந்தது. சிறு வயதிலிருந்து என்னுடைய நல்ல ஒரு நண்பன், அவர் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டார். அது என்னுடைய மனைவிட்ட மட்டும் நான் காட்டினேன், வேறாட்டையும் ஷேர் பண்ணலை. அவர் எனக்கு போட்ட மெசேஜ் என்னென்னு சொன்னால், ஜொனத்தன், நான் உங்களை சில இடங்களில் ஹர்ட் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டார்.
அதை போடுறதுக்கு சில நாட்களுக்கு முன்பதாக நான் இந்த வேத பகுதிகளை தியானித்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எந்த இருதயத்தில் ஆவியானவர் போட்டார், அவரை காண்ற நேரம் ஹக் பண்ணி நீ மன்னிப்பு கேட்டுறேன். சரியா? அப்போ நான் அவருக்கு திருப்பி போட்டேன். நீங்கள் போட்டதுனால நான் சொல்லலை, நான் இதை உங்களுக்கு ஏற்கனவே போடணுமன்றது, நான் என்னையும் மன்னிச்சு கொள்ளுங்க, நானும் சில நேரங்களில் உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பேன். ஏனென்றால் இதையே நான் சொல்கிறேன்டா, யாரையும் கை நீட்டுறதுக்கு நம்ம தகுதி இல்லாதவர்கள். தகுதி உள்ளவரே கை நீட்டல்ல. என்ன செய்தார்? தகுதி உள்ளவரே இல்லை, அப்பா ப்ளீஸ், நான் பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரன் இப்படி தான் சொல்லியிருப்பேன். இல்லை இல்லை இல்லை, ஓ நகோமி மோசே செய்தது தவறு தான், அதை நான் எனக்கு அதான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே சிலுவையிலே மரிப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. பதிமூன்றாவது வசனம் பாருங்க, 259வது பக்கம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. எங்க எழுதியிருக்கு? உபாகமம் 21, 22, 23 எழுதப்பட்டிருக்குது. என்னண்டு? மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அதாவது சில தண்டனைகள் இருக்கிறது நியாயப்பிரமாணத்தில். கொலை செய்யப்பட வேண்டும். நாங்கள் எத்தனை ஆண்டவருடைய காரியங்களிலே எத்தனை நாங்கள் தில்லுமுழு பண்ணியிருப்போம். அது எல்லாத்துக்குமே நியாயப்பிரமாணத்தை சரியாக வாச்சிங்கன்னு சொன்னால் கொலை செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு ஓய்வு நாளை, திருச்சபை கூடுகையை நாங்கள் நிராகரிக்கிறோம். அங்கள் நல்லா பேசுவார். என்ன அங்கள் என்ன செய்யணும்? அங்கள் கல்லெறிஞ்சி, எது நியாயப்பிரமாணம் சொல்லுது? நியாயப்பிரமாணம் இந்த மோசே அவர் இஷ்டத்திலே எழுதினார், ஆண்டவர் சொல்லி எழுதினார். சில நேரங்களில் கர்த்தருடைய பங்காகிய, நான் பணத்தை பற்றி பேசலை, ஆனால் அது வேதத்தில் இருக்கிறபடினால் நான் பேசுகிறேன். கர்த்தருடைய பங்காகிய தசமபாகத்தை நாங்கள் வஞ்சித்திருப்போம். வேதம் சொல்லுகிறது, வஞ்சித்தால் என்ன செய்யணுமா? கர்த்தரை ஏமாற்றுறவன் என்ன செய்யப்படணும்? கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். நாங்கள் கொலை செய்யப்படவில்லை. ஏன்? நான் நிற்கிற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இல்லைப்பா அடிக்காதீங்க ப்ளீஸ். ஏன் இப்படி நின்றார்? சிலுவையில் நின்றார். இல்லை ப்ளீஸ். அதான் வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம், அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆசாரியனுடைய ஊழியம் என்ன? தன்னுடைய ஜனங்களுக்காக போய் பரிந்து பேசுதல். இன்றைக்கு இயேசு வழக்கறிஞராக இருக்கிறார், லோயராக இருக்கிறார். ஆனால் இதை இயேசு வெகு சீக்கிரத்திலே நீதிபதியாக மாறப்போகிறார். வெள்ளை சிங்காசனத்திலே ஏறி உட்கார்ற நேரம் வரும். உட்கார்ற நேரத்தில் அவர் வழக்கறிஞராய் நமக்காக பரிந்து பேச மாட்டார். அவர் வழக்கறிஞராய் இருக்கும் பொழுதே அவரோடு ஒப்புரவாகி மனம் திரும்புவது நமக்கு நலம். அப்ப மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தை மீறின அவ்வளவு பாவத்தையும் அவ்வளவு சாபத்தையும் யார் வாங்கி கொண்டார்? இயேசு நமக்காய் வாங்கி கொண்டார். ஆண்டவருடைய அன்பு எந்த அளவு பார்த்தீங்களா? இயேசு நேசிக்கிறார், அந்த மாதிரி இல்லை. நீங்க எப்பயும் நினைச்சுக்கொள்ளுங்க, வேதத்திலே 613 நியாயப்பிரமாண கட்டளை சட்டங்கள் கொடுக்கப்பட்டதுக்கு பின்பதாக அதை முதலாக எழுதிய மோசேயே அதை மீறினான். என்னாகமம் 12ஆம் அதிகாரம். மீறியவனை ஆண்டவர் போட்டு தள்ளல, காப்பாற்றினார். சரிதானே? கடைசியாய் மீறினவர்கள் யார்? நானும் நீங்களும். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் சில தவறுகளை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவர் கண்டுகொள்ளாமல், ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிறார். ஆனால் என்ன செய்கிறார்? எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறார். இல்லை பிதாவே, அவன் திருந்துவான். ஒரு தாய்
ஒரு தகப்பனுக்கு முன்னால் நிற்கிற மாதிரி. அந்த நாள் ஒரு கதை நம்ம வாசித்தது வழக்கம். ஒரு பிள்ளை மோசமாக வளர்ந்து வரும் பொழுது அந்த தாய் அதை கண்டுகொள்ளவில்லை. கடைசியாக அவன் களவு செய்தவனை போலீஸார் கைது செய்யும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அந்த தாயினுடைய காதை கடித்தான். நீ என்ன கண்டித்து வளர்க்கலே என்று சொல்லி. ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு காரியம் நடக்கும் பொழுது பெற்றோர்கள் இல்லை சார் ப்ளீஸ் சார் ஐயோ என்று சொல்லி நாங்கள் போய் நிற்கிறோம் இல்லையா? அப்படி என்றா அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள், அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நாங்கள், அவருடைய ஜீவ சுவாசத்தை மனுஷர்களாகி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே மூதினவர், எங்களுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவ்வளவு வேதனையையும் சோதனையையும் அவ்வளவு பாடுகளையும் சகித்தவர். லூக்கா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய வேர்வைகள் இரத்த துளிகளாக நிலத்திலே சிந்தப்பட்டது. அதுங்க கெத்செமனே தோட்டத்திலே சிந்தினார். ஏன்? கெத்செமனே தோட்டத்திலே ஒரு ஆலை இருந்தது. அது என்னென்று சொன்னால் ஒலிவ மரங்களிலே இருந்து ஒலிவ பழங்களை பறித்து எண்ணெய்களை உருவாக்குகின்ற ஒரு ஆலை. கெத்செமனே தோட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஒலிவ மரங்கள் அதிகம் காணப்படுகிறது. அப்போ ஒரு ஒலிவ எண்ணெயை நாங்கள் தயாரிப்பதற்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ஒலிவ பழங்களை நசுக்குவார்கள். அதே போல் அந்த இடத்திலே இயேசு நசுக்கப்பட்டார். பிரஷர், அதனால தான் வெடிச்சு இரத்தம் வேர்வை துளிகளாய் விழுந்தது. ஆண்டவர் இந்த விதமாக நேசிக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறது? ரட்சிக்கப்பட்டோடனே பெரிய பரிசுத்தவான் என்று நினைப்போம். புக்குன்னு கையை நீட்டிடுறது. கை நீட்டுறது நம்முடைய வேலை. ஒரு மனுஷனுடைய தவறை வேதத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ஆண்டவரையும் புரிஞ்சு கொள்ளணும். எப்படி? நான் நேற்றிரவு என்னுடைய மனைவியோடு வரும்பொழுது பேசி கொண்டிருந்தேன். என்னென்று சொன்னால், வேதத்திலே ஆண்டவருடைய வசனத்துக்கு முரணாக செயல்படுகிறவர்களை என்ன செய்யணும்? போய் இங்கே வாங்க, இந்த வசனம் இப்படி இருக்கிறது, நீங்கள் இப்படி செய்கிறீங்க, இது தவறு என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லணும். சொல்ல கேட்கலண்டா என்ன செய்யணும்? சபை மூப்பர்களோட போய் சொல்லணும். இயேசு அந்த முறைமையை தான் சொல்லிக் கொடுத்தார். அதுவும் கேட்கலன்னு சொன்னால் விட்டுறணும். நியாயம் தீர்க்கிறது எங்களுடைய வேலை அல்ல. குற்றத்தை சுட்டி காட்டி அவரை மனம் திரும்புதலுக்கூடாக நடத்துவது எங்களுடைய வேலை. அதை விளங்கிக் கொள்ளுங்க. அவர்களுக்கு குற்றத்தை சுட்டி காட்டி மனம் திரும்புதலுக்கு நடத்துறது வேற, அவங்களை நியாயப்படுத்துறது வேற. அப்போ ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுக்கிறவரா இல்லையா? கொடுக்கிறவர். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஆனால் அவர் கிருபை அளிக்கிறவர். அவர் நித்திய நியாயாதிபதி தான். அதே நேரத்தில் அவர் என்னவா இருக்கிறார்? வழக்கறிஞராகவும் இருக்கிறார். ஆகையினால ரூத் புத்தகத்திலே ஆண்டவர், ரூத் புத்தகம் மட்டும் இல்லை, நிறைய புத்தகம் இதுக்குள்ள சொல்லிட்டேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நான் அதான் அன்றைக்கு அவரோட பேசும் பொழுது சொன்னேன். நான் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக என்னுடைய பிரசங்கம் எல்லாமே கல்லால் எறீரமாகியே இருக்கும் முன்னால் இருக்கிறார்களுக்கு. ஆனால் இப்போ அப்படி பேச வருதில்லை. இப்போ ஏன் பேச வருதில்லைண்டா, இருதயத்தின் நிலைமை ஆண்டவர் மாற்றிட்டார்ன்றதை நான் நன்கு உணர்றேன். ஏனென்றால் அறியாமையிலே அநேக ஜனங்கள் வாழ்கிறார்கள். நாங்கள் எங்களோட கொக்குயில் ஊழியத்தை பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே விடுதலை நடக்கும். சரியா? விடுதலைலாம் நடந்து பிசாசெல்லாம் அலக்கழிச்சு ஓடும். அடுத்த நாள் போக்குள்ள திருப்பி வாய்க்குள்ள வெத்திலையை போட்டு தான் நிற்குதுங்க. பார்க்கும் பொழுது ரெண்டு கோபம் வரும், அந்த முதல் இருந்த கோபம். ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் உடனே சொல்லுவார், அப்படி இல்லை, நான் பார்க்குற விதமாக நீ பார். ஜனங்கள் அந்த நிலையில் இருக்கிறாங்க, மிகவும் கைவிடப்பட்ட நிலை. ஆகையினாலே நம்முடைய கர்த்தர் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறவர். சந்தர்ப்பங்களை அவர் கொடுக்கிறார் என்பதற்காக மிஸ்யூஸ் பண்ணாதபடிக்கு கவனமாய் இருக்க கடவோம். நாங்கள்